சகாயம் ஐஏஎஸ் 29 ஆண்டுகள் ஐஏஎஸ் பதவியிலிருந்து அதில் கிட்டத்தட்ட 23 ஆண்டுகளில் மட்டும் 7 ஆண்டுகள் ஒரே பதவியில் இருந்தீங்க. 23 ஆண்டுகளில் 22 முறை பணிமாற்றம் செய்யப்பட்டீர்கள். வாட் இஸ் யுவர் அக்கௌண்டபிலிட்டி ஃபார் திஸ் சார்? இது இப்போ அரசியல்வாதிகளே தானே கேட்கணும். அரசியல்வாதிகள் தானே இதுக்கு பதில் சொல்லணும். இல்லை, இதுல 22 தடவை 23 வருஷத்துல மாற்றிருக்காங்க. திங்கிங் அவுட் ஆஃப் பாக்ஸ் அப்படின்ற சகாயம் இருந்ததனால் லிவிங் அவுட் ஆஃப் பாக்ஸ் அப்படின்ற மாதிரி ஆனீங்களா நீங்க? அதை எப்படி சொல்றதுனா, சட்டத்துக்கு உட்பட்டு சட்டமே என்ன சொல்றது? யூ ஆர் சப்போஸ் டு மெயின்டைன் அப்சல்யூட் இன்டெகிரிட்டி. எவரி பப்ளிக் சர்வெண்ட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு மெயின்டைன் அப்சல்யூட் இன்டெகிரிட்டி. அதில் ஒரு இட் இஸ் நாட் கம்பேரிட்டிவ் ஆர் ரிலேட்டிவ் இன்டெகிரிட்டி ஆர் ஆனஸ்டி. இல்லை ஒரு 70% இருந்தால் போதும். அப்சல்யூட். இட் இஸ் அப்சல்யூட். ஆனஸ்டி இஸ் இன்டெகிரிட்டி இஸ் சம்திங் விச் இஸ் அப்பேரண்ட்லி அப்சல்யூட். அதில் நம்ம எப்படி குறைச்சிக்கிறது? நான் இப்போ சட்டம் என்ன சொல்லுது? சட்டம் உனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கு. ஒரு கலெக்டர் ஒரு 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 கலெக்டர் இந்தந்த கடமைகளை எல்லாம் செய்யணுங்கிறது அப்படித்தான் சட்டம் சொல்லுது, விதிமுறைகள் சொல்லுது. அதை மீறி நீங்கள் எப்படி செயல்பட முடியும்? நான் சட்டப்படி என்னுடைய கடமையை ஆற்றினேன். அதற்காகத்தான் இத்தனை முறை இந்த மாறுதல்களை நான் பரிசாக பெற்றேன். உங்களுக்கு ஒரு மனச்சோர்வு வரலையா? இந்த மாதிரி 22 தடவை நீங்கள் மாற்றப்படுகிறீர்கள். இது உங்களுக்கான மாற்றம் மட்டும் இல்லை. இப்போது ஒவ்வொரு தடவை நீங்கள் மாற்றப்படுகின்ற பொழுதும் அந்த இம்பேக்ட் வந்து உங்கள் குடும்பத்து மேலேயும் இருந்திருக்கும். இது எப்படி நீங்கள் எதிர்கொண்டீங்க? அது ஒரு ஒரு சிரமமான சூழல் தான். சிரமமான சூழல் தான். பல நேரங்களில் வந்து இப்போ உதாரணமாக நான் இப்போ நான் இதை பேசிக்கிட்டு இருந்தேன். இந்த மதுரை மாவட்ட கலெக்டர் பதவியிலிருந்து நான் மாறுதல் செய்யப்பட்டேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த அறிக்கையை கொடுக்கையில் சீஃப் செக்ரட்டரி என்னை கூப்பிட்றாரு. எப்படி கூப்பிட்றாருன்னா, ஒரு ஆய்வு கூட்டம், ஒரு ரிவ்யூ மீட்டிங் இருக்குது வாங்க அப்படிங்கிறார். நான் ஏதோ தீவிரமாக ஏதோ ரிவ்யூ மீட்டிங் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நான் வர்றேன். வந்து பார்த்தா இங்கே இப்போ இதில் சென்னையில் தலைமைச் செயலகத்துக்கு வந்து நான் பார்க்குறேன், அவர் சீஃப் செக்ரட்டரியை பார்க்குறேன். அங்கே ஒரு ரிவ்யூ மீட்டிங் எதுவுமே இல்லை. மாறா வேணா ஹலோ சகாயம் ஹவ் ஆர் யூ அப்படிங்கிறார். சார் ஐ எம் ஃபைன் சார், ஐ எம் டூயிங் வெல் அப்படிங்கிறேன். வேறு எதுவுமே சொல்ல, சகாயம் ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறார். எனக்கு இது ரொம்ப வினோதமாக இருக்குது. என்னடா ஆய்வு கூட்டம்னு சொல்லிட்டு என்னை வந்து பார்த்துட்டு ஹவ் ஆர் யூ ஆல் த பெஸ்ட் சொல்கிறாரு அப்படின்னு இப்போ இது பண்ணிட்டு நான் வர்றேன். புரிந்தும் புரியாமலும் அப்படியே வந்து சேப்பாக்கத்தில் உள்ள ஸ்டேட் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர்றேன். அன்றைக்கி இது சாயங்காலம் நடக்குது, மாலை நடக்குது. வந்துட்டு தங்கிட்டு நான் அடுத்த நாள் காலையில் ஒரு 11-12 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து மதுரை போகிறேன். சரி ஏதோ இல்லை என்ன சரின்னு நான் திரும்பி போகையில் மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் நுழையில நான் நினைக்கிறேன் விகடன்லேருந்து ஒரு நிருபர், எனக்கு சரியாக யாருன்னு தெரில, விகடன்லேருந்து ஒரு நிருபர் பேசுகிறாரு. சார் உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிறார். நான் வரும்போது கலெக்டர், போகும்போது கலெக்டர் பதவியிலேருந்து கலட்டி விடப்பட்டேன். குறைந்தபட்சம் நான் ஒரு மதுரை போய் சேர்ந்து ஒரு நாள் இது பண்ணி அங்கே அப்படி ஒரு சூழலில் கூட அவங்க பண்ணியிருக்கலாம். குறைந்தபட்சம் ஒரு கௌரவமாக கூட என்னுடைய டிரான்ஸ்ஃபர் அவங்க. நீங்கள் அந்த சீஃப் செக்ரட்டரியை சந்திக்கும் பொழுது ஆல் த பெஸ்ட்னு சொல்லச்சே நீங்கள் அப்போ அவர் எதுவுமே கேட்கலையா? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் மீட்டிங் சார்னு கூட கேட்கலையா? மீட் யூ ஃபார் அ ரிவ்யூ. நான் கேட்கல. நான் ஆக்சுவலாக வந்து கேட்கல. அந்த அட்மாஸ்பியர் ரொம்ப ஹாஸ்டைலாக இருந்தது. ஆமாம் அது மாதிரியான ஒரு சூழல். நான் கேட்கல. நான் அங்கே வந்து இப்போ அங்கே உள்ள உதவியாளர்லாம் கேட்டேன். சார் இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி மீட்டிங் இல்லைன்னா நான் வந்துட்டேன். எனக்கு ஏதோ ஒரு அறிகுறி ஏதோ ஒன்று நடக்குது. இல்லைன்னா ஏன்னா நான் வந்து விவாதம் செய்கிறத வந்து சில நேரத்தில் அது ரொம்ப தீவிரமாக போயிடும். நான் கொஞ்சம் நான் பேச ஆரம்பிச்சிடுவேன். அதனால நான் அதை தவிர்க்க விரும்பினேன். அது வந்து ரொம்ப ஒரு அன்பிளசண்டாக வந்துட வேண்டாம். ஆமாம், அது வந்து ஒரு அன்பிளசண்டாக இது பண்ண வேண்டாங்கிற மாதிரி ஒரு சூழல். சரி நான் வந்துட்டேன். இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ஒரு குறைந்தபட்சம் இப்போ வரையில் கலெக்டர் திரும்பி போய் இறங்கையில் விமானத்தில் மதுரையிலேருந்து ஏறையில் கலெக்டர், நீங்கள் அங்கே போய் இறங்கையில் கலெக்டரே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்குது பாருங்கள். அது ஒரு குறைந்தபட்சம் இந்த அரசியல்வாதிகளோ அல்லது இந்த உயர் அதை எப்படி எதிர்கொண்டீங்க சார்? அது ஒரு சிரமமான ஒரு சூழல் தான். ஒரு சிரமமான ஒரு வழி தரக்கூடிய ஒரு சூழல் தான். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி
அன்றைக்கு வந்து இப்போ நான் மாறுதல் அடைந்த உடனே பையன் 10வது படிச்சுட்டு இருந்தான். என்னுடைய பையன், எனக்கு ஒரு பையன், பொண்ணு. பையன் மூத்தவன் 10வது படிச்சுட்டு இருந்ததுனால நான் உடனே அந்த பள்ளியை விட்டு மாற்றத்துக்கு நான் விரும்பலை, முடியாது. அவன் புது சூழலில் 10வதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வகுப்பு. அப்போ அந்த சூழலில் அவனை நான் அந்த பள்ளியிலே நான் இது அனுமதிக்க வேண்டிய ஒரு சூழல். அப்போ அங்கே நான் வந்து என்னுடைய மாமனார் இங்கே தனியாக தான் இருந்தார், அவர் மட்டும் இருந்தார். அப்போ அவங்களோட நான் விட்டுட்டு என்னுடைய பிள்ளைகளை விட்டுட்டு நான் இங்கே கோஆப்டெக்ஸில் வந்து சேர்றேன். அப்போ பள்ளிக்காக இப்போ என்ன சிரமம் அப்படின்னு சொன்னால், அதாவது ஒரு மாவட்டத்தில் ஒரு கலெக்டராக இருந்துட்டு அந்த கலெக்டருக்கான ஒரு சூழல் வேற, நிறைய ஆட்கள் இருப்பாங்க, பாதுகாப்புக்கோ அல்லது பழகிறதுக்கோ நிறைய ஆட்கள் இருப்பாங்க. ஒரு திடீர்னு அப்படியே போய் ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துல எந்த பாதுகாப்பும் இல்லாமல் பழகிறதுக்கு ஆட்கள் இல்லாமல் அந்த சூழ்நிலை எனக்கு ரொம்ப கூட எளிதாயிடலாம். நான் ஒரு லட்சியத்தோடு போகிறவனுக்கு வந்து ஒரு அந்த நேரத்தில் ஒரு சிரமமாக இருக்கும், மனசுக்கு வலிக்கும். ஆனால் நான் அடுத்த நிலையில் என்னை மாற்றிக்கொள்ள முடியும். நான் வெளியில் நிறைய பேரை பழகிறேன், கொள்கிறேன், எனக்கு அடுத்த பதவியில் நான் ஏதாவது செய்யறதுக்கு முயற்சிக்கலாம். ஆனால் வீட்டில் இருக்கக்கூடியவங்கள அந்த பிள்ளைகள் வந்து ஒரு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்கையில் அவர்களுடைய அந்த உளவியல் ரொம்ப அது பாதிக்கும். நேற்று வரைக்கும் ஒரு கலெக்டராக இருந்து ஒரு சூழல் அது அதை ஃபேஸ் பண்றது, சமூகத்துல சமூகத்துல அது வந்து எதிர் வீடுகள் அதை சந்திக்கிறது. பள்ளியில நீங்க சொல்ற மாதிரி பள்ளியில எல்லாம் வந்து நேற்று டே கலெக்டர் இடம் உங்க அப்பா இன்னைக்கு இல்லையாடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல்லாம் இருக்கு. அதை விட என்னன்னா, இப்போ எனக்கு நல்லா நினைவு இருக்கு, இந்த கலெக்டர் இதில் வந்து மாறுதலுக்கு காரணமான இந்த கிரானைட் முறைகேடு. அப்போ அது அச்சுறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த கிரானைட் முறைகேடுக்கு பின்னாலே இருக்கக்கூடிய இந்த முறைகேட்டாளர்கள் இவர்களுடைய அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல்ல பிள்ளைகளை பாதுகாப்பு, பர்சனல் செக்யூரிட்டி. இப்போ என்னுடைய பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க வெளியில் போக மாட்டாங்க, வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. அப்புறம் நானே வந்து அந்த இது ஆட்டோ ஓட்டுநரோ அல்லது மற்ற ஓட்டுநர்கள்ட்ட சொல்லையில் கொஞ்சம் மாற்றி போங்க, வழியை மாற்றி போங்க அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடியவர். இது அவர்களுக்கு உளவியலாவே பாதிக்கும். அவர்களுக்கு ஒரு பிரிகேரியஸ் ஏஜ். ஆமா, அவங்க அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போறதுன்றத கூட பிள்ளைகள் தவிர்க்கக்கூடிய ஒரு சூழல்லாம் இருந்துச்சு. இப்போ என்னுடைய பொண்ணு கூட சின்ன பிள்ளைகள் கேட்கும், எப்போ பார்த்தீங்கன்னாலும் அந்த பெரிய ஆளுக, அந்த பெரிய ஆட்களுடைய பேரை நான் சொல்லத்துக்கு விரும்பலை, முறைகேட்டாளரோ அல்லது அங்கிருந்த அரசியல் ஆளுமைகளோ, எப்போ பார்த்தாலும் இதே சொல்லிக்கிட்டு இருக்கீங்களப்பா, எங்களை வந்து கட்டி போட்ட மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கீங்களப்பா அப்படின்னு சொல்றதெல்லாம் கூட இருக்கு. அவருடைய உளவியல்.